Greetings to you in the name of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Blessed Life Ministry மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே வழி நடத்துதல் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே ஆலோசனை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷித்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கொள்ளை நோய்களும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வசனம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், சரித்திரபூர்வமாக நாம் அநேக பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பினதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சமீப காலமாய் கடந்த 10-20 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தீவிரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, பூமி அதிர்ச்சிகளின் தீவிரத்தை பார்க்கிறோம். கொள்ளை நோய்களின் தீவிரத்தை நாம் பார்க்கிறோம். புதிய புதிய கொள்ளை நோய்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் தேசத்துக்கு விரோதமாய் இன்னொரு தேசம் போர் தொடுக்கிறதை பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன குறிக்கிறது? கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, காலம் சமீபமாய் இருக்கிறது. பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே நிறைய உலகத்திலே சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது, வேத வசனங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் ஆராயும் போது, பிரியமானவர்களே, காலம் சமீபமாய் இருக்கிறது என்று காலம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம். இப்போ எய்ட்ஸ் வைரஸ் என்ற வைரஸ், கொள்ளை நோய் என்று அந்த கொள்ளை நோய் உலகெங்கும் பரவியதை நாம் பார்க்கிறோம். அந்த எய்ட்ஸ் நோய் என்றால் எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு பயம் எல்லாரையும் ஆட்கொண்டது. இரத்தத்திலே பரவப்படுகிற ஒரு நோய். பிரியமானவர்களே, தவறான வாழ்க்கையினால, தவறான உறவுகளினால இந்த நோய் பரவுகிறது. ஆப்பிரிக்கா தேசத்தில் அநேகர், எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதுபோல ஈபோலா வைரஸ் என்ற நோய், சிம்பான்சி என்ற ஒரு குரங்கினத்திலிருந்து பரவப்பட்ட நோய், அநேகரை தாக்கி அநேக மில்லியன் ஜனங்கள் மடிந்து போயிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அதுபோல கொரோனா வைரஸ் 2019ஆம் ஆண்டு பரவப்பட்ட நோய். அது ஒரு வகையான வௌவாலிலிருந்து பரவப்பட்டது என்று நம்புகிறார்கள். இன்னுமாய் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. அந்த கொள்ளை நோயினால உலகமே ஸ்தம்பித்தது. பிரியமானவர்கள், அநேகர் மடிந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
கொள்ளை நோயின் தாக்குதல் இந்த பூமியிலே வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏறக்குறைய சைனால 11 மில்லியன் ஜனங்கள் அடைக்கப்பட்டார்கள். ஒரு நகரமே பூட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். பொருளாதாரம் ஸ்தம்பித்தது என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் யாத்திராகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை பார்த்தீர்கள் என்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் போய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக மோசே பார்வோன் இடத்துல மன்றாடுகிறார், ஜனங்களை அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் பார்வோன் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ கர்த்தர் எகிப்தை 10 வாதையினாலே வாதித்தார் பிரியமானவர்களே. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். தவளைகளினாலே வாதை வந்தது, பேன்களினாலே வாதை வந்தது, வண்டுகளினாலே வாதை வந்தது. அது மாத்திரமல்ல, ஆடுகள், கழுதைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் மடிந்து போனது. சரீரம் முழுவதும் பற்களாய் வந்தது. கல்மலை பெய்தது. அது மாத்திரமல்ல, வெட்டுக்கிளைகள் வந்து பயிரை எல்லாம் அழித்து போட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருப்பிடம் முழுவதுமாய் அந்தகாரம், இருள் மூடி கொண்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஒன்றும் பாதிப்பு இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தலைச்சன் பிள்ளை எல்லாம் கர்த்தர் எகிப்தின் குடும்பத்திலே எடுத்தார், சங்கரித்தார். 10 வாதையினாலே வாதித்த பிறகுதான் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை உன்னோடு வெளியோடு புறப்பட செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது. இந்த உபத்திரவ காலத்துல கொள்ளை நோய்கள் வரும், கொடிய பஞ்சம் வரும், இயற்கையின் சீற்றங்கள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுவும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் கர்த்தருக்காக ஆயத்தமாக வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். லேவியர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழி வாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின்பு கொள்ளை நோய் உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேலுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதுபோல கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் வாதித்தார் என்று வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்தலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கல்மலையும் அக்கினியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சகரியா 14:12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் கால் ஊன்றி நிற்கையில் அவருடைய கால் அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பை பாருங்க. சரித்திரத்துல நீங்க பார்க்கலாம், எத்தனையோ வாதைகள் வந்து கொண்டே இருக்கு. டியூபர்குலோசிஸ் என்ற வாதை, இருமலினால, நெஞ்சு லங்ஸ் இன்ஃபெக்ஷனால வருகிற அந்த வாதை. அது மாத்திரமில்ல, எய்ட்ஸ் என்ற வாதை குறித்து, வியாதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி சரீரத்தை அழிக்கக்கூடிய வாதைகள் எல்லாம் நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். கேன்சர் என்ற ஒரு வியாதியை பார்க்கிறோம். இபோலா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் மூலமாக பரவுகிற வியாதியை பார்க்கிறோம். காலரா, போலியோ என்ற அந்த வைரஸ்
போலியோ என்ற அந்த வியாதியினால கால்லாம் சூம்பி போய் நடக்க முடியாம அநேகர் இருக்கிறார்கள். இப்போ ஓரளவுக்கு அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு அளிக்கப்பட்டது. அப்புறம் டிப்தீரியா, மலேரியா, லெப்ரசி, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன்குனியா, லெப்டோஸ்பைரோசிஸ், சார்ஸ், டெங்கு போன்ற பல வியாதிகளை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்டவர்களை பாருங்க, எத்தனையோ பேர் பலவிதமான வியாதியினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோய்கள் இன்னுமாய் தீவிரமாகும் பிரியமானவர்களே. கொள்ளை நோய்கள் வந்து கொண்டே இருக்கும், அதோடைய தீவிரம் இன்னும் அதிகமாகும் பிரியமானவர்களே. இந்த கொரோனா வைரஸ் பாருங்க, அது முதல்ல வந்த ஒரு ஸ்ட்ரெயினை விட இன்னும் அதிகமான விதவிதமான வைரஸ் அது உண்டாக்கி பரவி கொண்டே இருக்கிறது என்றதை நம்ம பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன குறிக்கிறது? காலம் சமீபமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எரேமியா 16:4 சொல்லுகிறது, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவளுக்காக புலம்புவாரும் அவளை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் ஏறுவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு எத்தனையோ பேர் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். போரினாலே பஞ்சம், பஞ்சத்தினாலே வியாதி, வியாதியினாலே மரணம், இப்படி மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரத்துல அவர் 6ஆம் அதிகாரம் 7, 8 சொல்லுகிறது, அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றது வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவ காலத்துல வரப்போகிற பஞ்சமும் கொள்ளை நோய்களும் குறித்து இந்த வசனம் எச்சரிக்கிறது. மரணத்தை குறித்து இந்த வசனம் எச்சரிக்கிறது. நாம் ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே. உலகத்தை நோக்கி ஓடாமல் தேவனை தேடுவோம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஒருவேளை உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருக்கலாம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. 14ஆம் நூற்றாண்டு நாம் பார்க்கிறோம், பிளாக் டெத் என்ற ஒரு பெரிய வாதை ஐரோப்பா கண்டத்தையே தாக்கினது. ஏறக்குறைய 20 மில்லியன் பேர் இறந்து போனார்கள் பிரியமானவர்களே. 1346 இந்த கொடிய வாதை ஐரோப்பா தேசத்தையே அசைத்தது பிரியமானவர்களே. அதுபோல பூபோனிக் பிளாக் என்ற ஒரு பெரிய வாதை அங்கே தாக்கியது பிரியமானவர்களே. அநேகர் மடிந்து போனார்கள். 1664 65 ஏறக்குறைய 70,000 பேர் லண்டன் தேசத்துல மரித்து போனார்கள். 1894 ஏறக்குறைய 1,00,000 பேர் ஹாங்காங் தேசத்துல மடிந்து போனார்கள். வியாதியினாலே கொள்ளை நோயினாலே மடித்து போனார்கள். 1899 அநேக மில்லியன் ஜனங்கள் அமெரிக்கா தேசத்துல மரித்து போனார்கள் பிரியமானவர்களே. இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அறிகுறியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இனி வரப்போகிற காலத்துல இது போன்ற அநேக கொள்ளை நோய்கள் வந்து கொண்டு இருக்கும் பிரியமானவர்களே. World War I பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா என்ற வியாதி பரவி அநேகர் மரித்து போனார். ஏறக்குறைய 25 முதல் 40 மில்லியன் பேர் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, World War II பார்த்தீங்கன்னா ஜப்பான் தேசம் கிருமியினால வியாதியை பரவுகிற காரியத்தை, அதாவது பயாலஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்வார்களே, அவர்கள் அதை தயாரித்தார்கள் பிரியமானவர்களே. 1972 அமெரிக்க ஐக்கிய நாடு 70 நாடோடு ஒப்பந்தம் செய்து இது போல அந்த பயாலஜிக்கல் வெப்பன் என்று சொல்வார்களே, அதை நிறுத்தும்படியாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டது பிரியமானவர்களே. ஈராக் தேசமும் கல்ஃப் வார் அப்போ 1991 அவர்கள் இத்தகைய அந்த பயாலஜிக்கல் வெப்பன் என்ற காரியத்தை அவர்கள் தயார் செய்தார்கள் என்று செய்தியிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, தேவனால் வரவிடப்பட்ட கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட கொள்ளை நோய்களை பார்க்கிறோம். கொள்ளை நோய்களின் தீவிரம் இன்னும் அதிகமாகும் வருகிற நாட்களிலே. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நாம் ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே.
நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 16ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் இருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரம கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கத்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். நாம் செய்வதெல்லாம் ஒன்று, அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். இப்போதும் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். இங்கே உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சந்திக்க ஆயத்தமாகுங்க. என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கை உலகத்தை நோக்கி ஓடாமல் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து நோக்கி ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் அநேகரை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தின் அழிவிலிருந்து என்னை மீட்டு நித்திய வாழ்வுக்குள்ளாக என்னை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் போடப்பட்ட அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஜெபத்துக்காகவும் ஆலோசனைக்காகவும் என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரத்தோடு செபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே சந்திப்போம். நன்றி.